எல்லோருக்கும் வணக்கம். இது புஷ்பா ராஜமாணிக்கம் குக்கிங் வீடியோ. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரிங் முறுக்கு தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். நான் இந்த கப்பில் தான் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இது 2 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்புறம் தான் மாவை சேர்க்கணும். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதிகம் சேர்க்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு கிளறிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்குங்க. இதை நல்லா இப்போ கை வச்சு முறுக்கு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கணும். 2 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்கறத விட நாமளே செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். மாவு பாருங்கள், இப்போ பேஞ்சாச்சு. இப்போ நாம் சின்னதாக இவ்வளோ சைஸ் மட்டும் எடுத்து நல்லா இப்படி உருட்டிக்கணும். இந்த சைஸுக்கு உருட்டி இந்த மாதிரி மடித்து இப்படி ஒரு அமுக்கு அமுக்கிடணும். இதே மாதிரி இது எல்லா மாவையும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் உருட்டி எடுத்துக்கணும். நான் எல்லாம் உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எண்ணெய் காய வச்சுட்டேன், காஞ்சிருச்சு. இது ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றொன்னா போட்டு மீடியமாக தீ எறியட்டும். ரொம்ப வைக்கக்கூடாது, மீடியமாக எரிஞ்சால் போதும்.
மெதுவாக திருப்பி விடணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எடுத்து விடணும். இப்போ வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எடுத்து இப்படி தட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சத்தம் வரணும். இப்படி வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை இப்போ எடுத்துடலாம். இது செய்யறதும் ஈஸி. வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம். பிள்ளைங்களுக்கு செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கேட்கும்போது எடுத்து கொடுத்துடலாம். கடைக்கு அவசரத்துக்கு ஓடணுங்கிற அவசியமே இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி சத்தம் வரணும். எப்படி சத்தம் வருது பாருங்கள்.